ஹாய் மக்களே. நேற்று ஃபுல்லாக நம்ம சோஷியல் மீடியாவில் வைரலான ஒரு விஷயத்த பார்த்துருப்போம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து அவரை ரிமாண்டுக்கு அனுப்ப ஸ்டேட் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அரெஸ்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, தஞ்சாவூர் ஸ்பீச் தொடர்பான எஃப்ஐஆர்ல உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். போலீஸ் அவரிடம் கொஸ்டினிங் நடத்தினாங்க. ஆனால் முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கோர்ட் ப்ரொசீடிங்ல ஸ்டேட் தரப்பு உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் இன்டென்ஷன் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது போலீஸ் கஸ்டடி அல்லது ஜுடிஷியல் கஸ்டடி எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கொஸ்டினிங் மட்டும்தான் தேவை என்றால் அரெஸ்ட் செய்யாம நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்க முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இதுதான் இந்த கேஸ்ல கேட்க வேண்டிய முக்கியமான லீகல் கொஸ்டின். அப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, BNSS செக்ஷன் 35 கீழே அரெஸ்ட் தேவையில்லை என்ற சூழ்நிலையில் போலீஸ் நோட்டீஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வர சொல்ல முடியும். அவர் நோட்டீஸுக்கு காம்ப்ளே அல்லது இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆபரேட் செய்தால் அரெஸ்ட் அவசியம் இல்லாத சூழ்நிலையும் இருக்கலாம். இதை மறக்க கூடாது. இதிலிருந்து போலீஸ் அரெஸ்ட் சட்டவிரோதம் என்று நாமே முடிவு செய்ய முடியாது. போலீஸுக்கு அரெஸ்ட் செய்ய சட்டபூர்வமான காரணம் இருந்ததா, அந்த காரணம் அரெஸ்ட் மெமோவில் என்ன பதிவு செய்யப்பட்டது என்பதுதான் இதுல கேள்வியே. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், உதயநிதி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் என்பதனால் மட்டுமே அவரை அரெஸ்ட் செய்ய முடியாது என்ற சட்டம் சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு சட்டப்படி வழங்கப்பட்ட அரெஸ்ட் சேஃப்கார்டு மற்றும் உரிமைகள் இருக்கின்றன. அப்ப நம்ம இதுல எண்டிங்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரிமாண்ட் கேட்கவில்லை, கொஸ்டினிங் முடிந்தது, ரிலீஸ். அப்படி என்றால் ஆரம்பத்திலேயே அரெஸ்ட் ஏன்? அதற்கான போலீஸ் ஆக்சுவல் ரீசன் என்ன? இந்த கேள்விக்கான பதில் இந்த கேஸின் முக்கியமான லீகல் பாயிண்ட். சோ நம்ம இது கவனமா பார்க்கணும். இது கவர்மெண்ட் அவரை டார்கெட் பண்ணியது என்ற முடிவு அல்ல. ரிமாண்ட் தேவையில்லை என்ற நிலையில் அரெஸ்ட் ஏன் அவசியமானது என்ற சட்ட ரீதியான கேள்வி மட்டுமே.